என்னடா ரொம்ப பசிக்குதா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, ரெடி பண்ணிடுறேன். நான் சொன்ன பசி வேற சத்யா. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. ரொம்ப காஞ்சு போயிருக்கேன். அப்போ உன் நினப்பெல்லாம் அதில் தான் இருக்கு. உன் மேலே தான் இருக்கு. எப்படியும் என்ன கரெக்ட் பண்ணி காரியத்தை முடிச்சிடறல. ஏன் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? இருக்கு, ஆனா இப்போ இல்லை, எனக்கு வேலை இருக்கு. நீ முடிச்சிட்டு வா, ஐ எம் வெயிட்டிங். ஐயோ முடியாது. ஏன் 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 முடியாது? முடியாதுன்னா முடியாது. புருஷனை பசியில போட்டு அது பாவம் சத்யா. ஆக்கி வச்சிட்டேன், போய் தின்னு. சாப்பாடு வேணாம், நீ தான் வேணும். முடியாது. ஏன்? இப்படியே போச்சுன்னா பேபி கன்ஃபார்ம் ஆயிரும். விதை போட்ட முளைக்க தானே செய்யும். அறுவடை பண்ண போறது என்னமோ நான் தானே. சோ டேட் தள்ளி போய் வாமிட்டா வந்து டாக்டரை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி 10 மாசமா பார்த்து பத்திரமா இருக்கணும். படி ஏறக்கூடாது, பத்திய சாப்பாடு தான் சாப்பிடணும். அப்புறம் வளகாப்பு, அதுக்கும் எங்க அப்பா சீர்வரிசை செய்யணும். அதுக்குள்ள டெலிவரி டேட் வந்துடும். நார்மல் டெலிவரினா வலி பொறுக்கணும், ஆப்ரேஷன்னா உடம்புல கத்தி போடுவாங்க. அப்புறம் குழந்தைக்கு ஃபீட் பண்ணணும், அதுக்கு அக்கா போனா கழுவணும், டைப்பர் வாங்கி டயர்ட் ஆகணும், ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்கணும். ஷபா, என்னால முடியாதுடா சாமி. அப்ப குழந்தை வேணாமா? இப்போ வேணாம். முடிவு பண்ணிட்டியா? இனிமே 2 பேரும் தனித்தனியா தான் படுக்கிறோம். ஏய் எங்கடி போற? ஹால்ல படுக்க போறேன். ஏய் சத்யா நெல்லு. இதோ முடிவா? கொஞ்சம் இறங்கி வரக்கூடாது? என்னை பார்த்தா பாவமா இல்ல? சரியா பொண்ணு பண்ணு. பேபி கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நீ 5 மாசம், நான் 5 மாசம் சுமக்கலாமா? என்னால வெயிட் தூக்க முடியாது. நான் எப்படி சத்யா? முடியாது இல்ல? அப்போ பல்லு இருந்தும் பக்கோடா சாப்பிட முடியல. என்னடா பண்ணுறது? இதுக்கு நான் சிங்கிளாகவே இருந்திருப்பேன். டேய், உன் பொண்டாட்டி குழந்தை வேணாம் தானே சொல்கிறா? ஆமாண்டா, பக்கத்துலேயே சேர்க்க மாட்றா. இப்போது வெளியில் போகணும், மழை வருது, நனையாமல் போகணும். அதுக்கு நம்ம ரெயின் கோட் போட்டுட்டு போகிறது இல்லையா? பைக்கில் போனால் ஆக்சிடெண்ட் ஆகும், அதுக்குன்னு போகாமல் இருக்க முடியுமா? ஹெல்மெட் போட்டுட்டு போகிறது இல்லை. அவள் மாசமாக கூடாதுன்னு நான் மோசம் பண்ணுறா. நீ பேசியே நான் நாசம் பண்ணுற. நான் சொல்கிறது உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நீ புரிகிற மாதிரி சொல்லலடா. டேய், ரெயின் கோட்டும் ஹெல்மெட்டும் ஒரு குறியீடு, நீ புரிஞ்சுப்பேன்னு நினச்ச. பட் நீ ஏன் அளவுக்கு ஷார்ப் இல்லை. முடியலடா சாமி. புருஷன் பொண்டாடி தள்ளி படுக்காமே குழந்தை பிறக்கிறத தள்ளி போடலாம், அதுக்கு ஒரு வழி இருக்குது. எப்படி? டேய், நீ காண்டம்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கியா இல்லையா? அது எய்ட்ஸ் வராமல் தடுக்கிற டிவைஸ்லாம் நினச்சிட்டு இருக்கிறேன். அடங்கும். உனக்கெல்லாம் யாரா கல்யாணம் பண்ணி வச்சது? போடா, போய் நல்ல ஃப்ளேவராக வாங்கடா, போடா. நல்ல ஃப்ளேவரா? எனக்கு வெண்ணிலா தான் பிடிக்கும். உனக்கு என்ன மச்சான் வேணும்? என்னது எனக்கா? ஆமாண்டா, எனக்கு யாரையும் பார்க்க வச்சு சாப்பிட்ட பழக்கம் இல்லைல்ல. குவாலிட்டி வால்ஸா அருண் ஐஸ்கிரீமா? அட விளங்காதவனே, நான் சொல்கிறது ஐஸ்கிரீம் இல்லைடா, காண்டம். காண்டம். ஓ, அதிலெல்லாம் கூட ஃப்ளேவர் வந்துருச்சா? எனக்கு தெரியவே இல்லைடா. இப்போ தெரிஞ்சிருச்சுல. போய் நாம் இருவர் நமக்கு எதுக்கு ஒருவர்னு போய் ஜமா. இப்போ சூப்பர்டா. ஆமாம், இவ்வளோ டீட்டெயில் உனக்கு எப்படி தெரியும்? பேசாமல் போயிரு, சத்தியமாக அடி வாங்கிடுவேன். என்னடா மைனர் கொஞ்சம் மாதிரி படுத்திருக்க? போ சத்யா, எனக்கு வெக்கமாக வருது. என்னடா ஆச்சு உனக்கு? நீ ஏன் என்னை பக்கத்துலேயே சேர்த்துக்க மாட்ற? பேபி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா என்னடா பண்றது? அதுக்கு தான் நான் ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன? இங்கே பார். என்ன கன்றாவிடா இது? கன்றாவில இல்லை, காண்டம். இப்ப எதுக்கு இது? எல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தான். எப்படி சத்யா ஐடியா? உனக்கு ஓகே தானே? இத பாத்தியா? எப்படியும் 4-5 நாளைக்கு நீ தனியா தான் படுக்கணும். சொல்றா மச்சான். டே மச்சா, நீ கொடுத்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகலடா. அப்ப நீ யூஸ் பண்ணலையா? எனக்கு கொடு, நான் யூஸ் பண்ணிக்கிறேன்.